பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 42ஆம் சங்கீதத்தினுடைய 10வது வசனம். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி, என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக் குத்துகிறது போல் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கிற ஒரு கூட்டம். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று அநேக ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் போகிற பாதை சில இடரல் மத்தியிலே, சில பாடுகள், சில போராட்டங்கள் மத்தியிலே நாம் போகிற பொழுது இந்த உலகம் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நம்மை கேட்கிற வார்த்தைகள். நீ ஆராதிக்கிற தேவன் ஏன் உன் சூழ்நிலையை மாற்றவில்லை? நீ ஆராதிக்கிற தேவன் ஏன் உன்னை இந்த நிலைமையில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மை பார்த்து சில மனிதர்கள் சில காரியங்களை கேட்கும்போது அது நம்மால் அந்த வார்த்தைகளை ஜீரணித்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கும். ஒருவேளை நீங்களும் அதே பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? கேட்கிற ஜனங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை. நாட்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறது. ஏன் உன் கடவுளால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கூட்டம் அநேகர் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், என் தேவன் எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கம் உண்டு. அதை மாத்திரம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்றைக்குமே புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் இந்த பாதையை அனுமதித்திருக்கிறாரானால் அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் உண்டு. இந்த பாதை, இந்த சூழ்நிலைகளை நான் கடந்து போக வேண்டும் என்று என் தேவன் தீர்மானித்திருந்தால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே நம்ம பார்த்து சில மனிதர்கள் கேட்கலாம். நாம் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் போகும்போது, சில கண்ணீரின் பாதைகளில் கடந்து போகும்போது, ஏன் உங்கள் கடவுளால் அற்புதம் செய்ய முடியாதா? ஏன் கடவுளால் உங்களால் இத்தனை காலங்கள், இத்தனை வருஷமாக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவரால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியலையா? ஏன் இப்படி நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் கடவுளுக்கு கண் இல்லையா? உங்கள் பாடுகளையும் உங்கள் வேதனையும் உங்கள் கடவுள் பார்க்கிறது இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கூட்டம் உண்டு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம் எலும்புகளை உருவ குத்துகிறதை போல ஒரு வலியும் வேதனை நிறைந்ததான ஒரு வார்த்தை அது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் போகிற பாதையும் அப்படிப்பட்ட பாதையாக இருக்குமானால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், என் தேவன் என் வாழ்க்கையில் கடந்து போகும்படி அனுமதிக்கிற ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு காரியமும் என்னுடைய நன்மைக்காக தேவன் செய்கிற ஒன்று என்பதை ஒரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு இந்த போராட்டங்கள் பார்க்கும்போது வலியும் வேதனையுமாக இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது என் தேவன் இதை என் நன்மைக்காக அனுமதித்தார். என் தேவன் இந்த பாதையை எனக்கு அனுமதித்தது எனக்கு நல்லது. இந்த பாதையை மாத்திரம் நான் கடந்து போகாதிருந்தால் எனக்கு நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டத்திலே நான் சிக்கியிருப்பேன் என்று சொல்லி நாம சாட்சியிடுகிற நாட்கள் வரும். எனவே நாம போகிற பாதையை பார்த்து சில மனிதர்கள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. நிறைய பேருக்கு இந்த வார்த்தைக்கு, இவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுனே தெரியாம பல இடங்களில் தேவனையே நாம் துக்கப்படுத்துவது உண்டு, தேவனையே நாம் மறுதளிப்பது உண்டு. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஐயோ, அந்த வலியும் வேதனையை என்னால் தாங்க முடியலை, நீ ஏன் இந்த பாதையில் போய்கொண்டு இருக்கிறாய், ஏன் நீ இப்படி கலங்கி கொண்டு இருக்கிறாய்ன்னு சொல்லி யாராவது நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா உடனே நமக்கு கோபம் வர்றது யார் மேலே வரும் அப்படின்னா தேவன் மேலே தான். அப்படி தானே? தேவன் மேலே தானே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் உண்டாகும். ஆண்டவரே, ஏன் என்னை இந்த நிலைமையில் வச்சுருக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியல? எத்தனையோ சாட்சிகளை கேட்குறேமே, அவங்களுக்கு இப்படி பண்ணார், கர்த்தர் அதை செஞ்சார், நாங்கள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்தார், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் செய்யலைன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது அது இருக்கிறதுல நம்ம கோபமெல்லாம் எங்கே தான் போகும் அப்படின்னா தேவனிடத்தில் தான் போகும். இன்றைக்கி ஒரு வேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் நிற்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதீங்க, உங்களுக்கு இந்த பாதை அனுமதித்தது உங்களை முடக்குவதற்காக அல்ல, தேவன் ஒரு நோக்கத்திற்காக உங்களை முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறித்த அந்த தேவ திட்டம் நிறைவேறுகிற அளவுக்கும் இந்த போராட்டத்தை நீங்கள் கடந்து போகிற பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு நாள் வரும், இந்த வியாகுலத்திலிருந்து, வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து தேவனே உங்களை தூக்கி எடுத்து ஒரு விடுதலையை கொடுப்பார். அன்றைக்கு நீங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு சாட்சி வரும்,
சொல்கிறோம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதிலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த கண்ணீரின் பாதை எனக்கு நல்லது, அதிலிருந்து என் தேவன் யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். என்னை குறித்த ஒரு பெரிய தேவ திட்டம் வைத்திருக்கிறதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி உங்கள் நாவலில் நீங்கள் அறிக்கையிடுகிற நாட்கள் வெகு தூரத்தில் அல்ல. சீக்கிரத்தில் கர்த்தர் அதை செய்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கேட்கிற கேள்வி, சில நேரம் நாமளே இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்போம், என் தேவன் எங்கே? சத்துருக்கள் கேட்கிறத விட, ஆண்டவரே எங்க ஆண்டவரே இருக்கிறீங்க? என் காரியத்தில் நீங்கள் பதில் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஏன் பதில் கொடுக்காம தாமதம் பண்ணுறீங்க? ஏன் இப்படியெல்லாம் நாட்களை இழுத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு ஒரு ஏக்கத்தோடு ஒரு கேள்வியோடு நிற்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை சொல்லி பலப்படுத்த விரும்புகிறார். உங்கள் தேவன் உங்களை ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த பாதை உலக மனிதர்களுக்கு புரியாது. நீங்கள் உலகத்தோடு உங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட பிள்ளைகள். அதனால் உங்களை நீங்கள் பார்க்கிற விதம், நான் விலையேற பெற்றவன், என்னை நடத்துகிற பாதை இந்த உலகம் மனிதர்களோடு ஒத்துப்போகிற பாதையில் கர்த்தர் என்னை நடத்த மாட்டார். எனக்குன்னு கர்த்தர் யூனிக்காக ஒரு பாதை வைத்திருப்பார். அந்த பாதையிலே நான் கடந்து போகிறேன். எனவே என் தேவன் எங்கேன்னெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் சத்துருக்கள் கேட்டாலும் நான் அவர்களுக்கு முன்பதாக என் தேவன் பெரியவர், என் சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்று அவர்களுக்கு முன்பாகவும் நான் சாட்சியிடுவேன் என்ற ஒரு விசுவாச அறிக்கையை இன்றைக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற. நம்ம செபிக்க போகிறோம். தகப்பனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டதை போல ஆண்டவரே, என் தேவன் எங்கே என்று சொல்லி என் சத்துருக்கள் என்னை சுற்றிலுமாய் கேட்கிற அந்த சத்தத்தை நான் பார்க்கிற பொழுது, என் தேவன் ஏன் இப்படிப்பட்ட பாதையில் என்னை நடத்துகிறீர் என்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே வருது ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசின வார்த்தையின்படியே அப்பா, உங்கள் சமூகத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லா தடைகளையும் நீக்கி எங்களை ஒரு விசேஷித்த பாத்திரமாய் கர்த்தர் கொண்டு வருகிறீர். அந்த ப்ராசஸ் முடிந்த உடனே தேவன் எங்களுக்கென்று வாக்கு பண்ணினவைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லா தடைகளும் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.